விருத்தாசலம் மணிமுக்தா ஆற்றில் கடந்த 9 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவுப் பொருட்களை உடனடியாக அகற்றக் கோரி நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மாசிமக திருவிழாவின் போது பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவுகளை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டி விருத்தாசலம் மணிமுக்தா ஆற்றில் உடலை புதைத்துக் கொண்டு நூதன முறையில் விருத்தாசலம் நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாசிமகம் முடிந்து 9 நாட்களாகியும் ஆற்றில் குவிந்திருக்கும் பொதுமக்கள் விட்டு சென்ற கழிவுப் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும். அதனை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து எடுத்து சென்று மடவாடியில் உள்ள குப்பை கிடங்கில் சேர்க்க வேண்டும். குப்பைகளை குவித்து ஆற்றில் தீயிட்டு கொளுத்தக்கூடாது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். எனவே உடனடியாக குப்பைகளை அகற்றி மணிமுக்தா ஆற்றில் சுத்தமான நீர் ஓடும் வகையில் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என விருத்தாசலம் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்து முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் கதிர்காமன் தலைமையில் ஊமைதுறை கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிலம்பரசன், தகவல் தொழில்நுட்ப பாசறை முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரியசாமி, ஜெகநாதன், ராஜேந்திரன், சுற்றுச்சூழல் பாசறை தொகுதி செயலாளர் செந்தமிழன், சிவகுமார் மற்றும் கமலக்கண்ணன், ஸ்டாலின், ராஜ்குமார், வேம்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதாச்சலங்க இந்த விருதாச்சலம் ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் மணிமுத்தாறு இந்த ஆறு ஓடுது. இந்த ஆறில் என்ன பண்ணுவாங்க, வருடம் மாசிமக திருவிழாவின் போது பொதுமக்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது வழக்கம். இப்போ இது வராங்க போகிறாங்க, இந்த வர மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாலித்தீன் பைகள், கேரி பேக்கு, துணிமணிகள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. இது இப்போ என்ன பிரச்சனைனா, திருவிழா நடந்து 10 நாள் ஆகுதுங்க, இன்னும் இந்த நகராட்சி நிர்வாகம் இதை பற்றி கண்டுக்கலை, இது எடுக்கவும் இல்லை. அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தீட்டு கொளுத்திடுவாங்க. போன வருஷம் அப்படி தாங்க நடந்தது. இது மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக நாங்கள் தடுத்து நிறுத்தி மக்கும் குப்பை, மக்காத குப்பையை தனியாக எடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன ஆகுது, இப்போ நாங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. நாங்கள் உள்ளூர்காரங்க, நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் உள்ளூர்காரங்கனால நாங்கள் போகும்போது வரும்போது ஆற்றை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆச்சு 9 நாள் ஆச்சு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. காரணம், அவங்க வசதிக்காக அவங்க செய்கிறாங்க. பண்டிகையின் போது இருக்கிற காட்டுற ஆர்வம், அது பண்டிகை முடிந்த பிறகு அது சரி பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வர மாட்டேதுங்க. அதை கண்டித்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இது உடனடியாக அப்புறப்படுத்தணும். எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தக்கூடாது. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி, நீங்கள் உங்களுக்கு தெரியும், பெரிய வடவாடியில் நீங்கள் திடக்கழிவு மேலாண்மை வச்சுருக்கீங்க. அந்த மேலாண்மையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பையை நீங்கள் எடுத்து போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதற்காக இது ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் வருஷம் நாங்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப நகராட்சி நிர்வாகம் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க, யாரும் கேட்க போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறதில்ல. இது எங்களுக்காக நான் போராட்டம் இல்லை, நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன். நாளைக்கு நானும் இருக்க மாட்டோம், நீங்களும் இருக்க மாட்டோம். ஆனால் இளைய தலைமுறையில் பிள்ளைகளுக்காக இந்த ஆறை காப்பாற்றணும், இந்த ஆறினுடைய புனிதத்தன்மை கெடாமல் இருக்கணும், இங்கே நல்ல நீர் கிடைக்கணும். ஒரே நோக்கத்தோட மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த சின்ன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இது. இதை வச்சு நீங்கள் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணணும், உடனடியாக இதை தூய்மைப்படுத்தி ஆற்றை நீங்கள் எப்போதுமே தூய்மையாக வச்சுருக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கைங்க. ஐயா, உங்கள் பேருங்கய்யா? என் பேர் சி. கதிர்காமன், மாவட்ட செயலாளருங்க, சுற்றுச்சூழல் பாசறை விருதாச்சலங்க. நான்